தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். பேராசிரியர், ஆளுநர் ஏற்கனவே நான் அறிவுறுத்தியிருந்தேன் முதல்ல தேசிய கீதம் இசைக்கப்படணுன்றதும், அதே போல் இந்த ஆளுநருடைய உரையில் அரசியல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆனால் உண்மைக்கு மாறா அதில் தகவல்கள் இருக்குது, அரசியல் இருக்குது. அதனால அதையும் கடந்து நான் அங்கே அமர்ந்திருந்தேன். சபாநாயகர் நடந்து கொண்ட விதம் சரியல்ல, அதனால நான் வெளியேறினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறது ஆளுநர் மாளிகை. உங்களுடைய பதில் என்ன? அதாவது தேசிய கீதம் முன்னும் பின்னும் இசைக்க வேண்டும் என்று சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? அது மரபிற்கு புறந்தாது. 1970 ஜூன் மாதம் 9 நமது தமிழ்நாட்டு அரசினுடைய அன்றைய உத்தரவு அரசாணை அப்படியே இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர், அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஆணை பிறப்பிக்கிறார். இனிமேல் தமிழ்நாட்டு அரசு நிகழ்வுகள் எதிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியாக தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று அந்த ஆணை இருக்கிறது. அந்த ஆணை அதன் பிறகு 2021 நாம் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அதில் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே 70 பிறப்பித்த ஆணை மீண்டும் அதன் மறுபதிப்பாக 2021 பதிக்கப்பட்டிருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய மரபு 1970 ஜூன் மாதம் 9 பிறகு இருக்கிற மரபை நாங்கள் ஏன் மாற்ற வேண்டும்? ஒன்று. 2, அவர் வருகிற போது நாம் மரியாதை கொடுக்கிறோம். அதோடு அவர் வருகிற போது பேக்ரவுண்ட் மியூசிக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜனகன மனகதி மியூசிக் தான் போடப்படுகிறது. அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. இதிலே தேசப்பற்று என்பது எங்கிருந்து வருகிறது? ஒன்று. அதற்கு அடுத்தாற்போல் அவர் இன்னொன்று என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மாண்புமிகு சபாநாயகர் பேசியதில் எனக்கு உடன்பாடு. ரைட். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆளுநருக்கு தமிழ் தெரியாது, அவர் என்ன பேசினார்னு இவர் எப்படி புரிஞ்சாரு? எனக்கு தெரிந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஆளுநரை வெரி க்ளோஸா நான் வாட்ச் பண்றேன். அவர் பேசும்போது அதிகபட்சம் நமது வணக்கம் சொல்வார், நன்றி சொல்வார். யாராவது ஒரு கோட் இருந்தா அதை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்திருப்பாங்க. வணக்கம் அப்படிங்கறத VANAKAM எழுதி கொடுத்திருப்பாங்க, அப்படியே உச்சரிப்பார். அப்படி இருக்கிற ஆளுநருக்கு அந்த ஒரு நிமிஷம் அண்ணன் அப்பாவு அவர் சபாநாயகர் பேசியது இப்படித்தான் இருந்தது என்பதை எப்படி உணர்ந்து கொண்டார்? தெளிவாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமா? ஒன்று. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், அப்பாவு அவர்கள் சபாநாயகர் பேசுகிற போது என்ன சொன்னார் என்றால், இந்த சபை இப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு மாதிரி விருப்பம் இருப்பதை போல் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். இந்த ஒன்றிய அரசு சாவர்கரையும் கோட்சேயும் கொண்டாடுகிற அரசு. எங்களுக்கு பிரதமர் நிதியிலிருந்து, அதாவது அந்த PM கேர் ஃபண்ட்ல இருந்து ஒரு 50,000 வாங்கி தந்தால் என்ன என்று கேட்பதற்கு மக்களுக்கு ஆசை இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஆசையையும் நாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்க முடியாது. எது மரபோ அதைத்தான் கடைபிடிக்க முடியும் என்று மாண்புமிகு சபாநாயகர் சொன்னார். இதில் எந்த இடத்தில் தவறு வருகிறது? யார் மரபை மீறியது? அப்படி ஒருவேளை இப்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கத்தில் ஏதோ தேசிய கீதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதை போல நான் கேட்கிறேன், நாங்கள் 8 கோடி தமிழர்களுக்கும் எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்பர் 1. எங்களுக்கு மொழிதான் முதலில், அதன் பிறகுதான் தேசம். ஏனென்றால் மொழிதான் இனத்தை சொல்லுகிறது, இனம்தான் தேசத்தை சொல்லுகிறது. இங்கே 27 தேசிய இனம் இந்தியாவில் இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து இந்தியர்களாக இருக்கிறோம், குடிமக்களாக. ஆனால் தேசிய இனம் என்று வந்தால் நாங்கள் தமிழ் தேசிய இனம். எங்கள் தமிழ் தேசியத்திற்கு எங்கள் மொழிதான் எங்களுக்கு முக்கியம். அப்படி இருக்கிற போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னால் நாங்கள் தேசியத்தை பாட வேண்டும் சொல்லுவதற்கு கவர்னருக்கு உரிமை இருக்கிறதா? உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் தீர்ப்பு சொல்லி இருக்கிறதா? கடந்த ஓராண்டில் 365 நாட்களில் 13 தீர்ப்பு வந்திருக்கிறது கவர்னர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் இருந்து. எந்த வழிகாட்டுதலிலும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வந்திருக்கிறதா? The elected government has the ultimate power. You are the nominal head. அப்படி என்றுதான் தீர்ப்பு சொல்லுகிறது. அப்படியானால் ஆளுநர்கள் ஏன் அதை தாண்டி வருகிறார்கள்? நீங்கள் மரபை மீறிவிட்டு அதை அரசின் மீது போடுவதா? எங்களுக்கு எங்கள் மொழி முக்கியம். மரபை மீறியது யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல தேசப்பற்றை பற்றி ஆளுநர் கூறுகிறாரு.
ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டுடைய மரபும் வழக்கமும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தான் தேசிய கீதம் அப்படின்ற பார்வைகளை விளக்குனீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.